கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 8வது மாதத்தினுடைய முதல் வாரத்தின் காலை வேளையிலே தேவ ஜனமாய் நாம் இணைந்து நம்முடைய தேவனுக்கு ஒரு சிறந்த ஆராதனையை கொடுப்பதற்கு ஆண்டவர் பாராட்டின தயவுக்காக நன்றி சொல்லுகிறேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசட்டும். நம்முடைய செவிகளை இருதயங்களை திறந்து கொடுப்போம். வாசிக்கலாம். 92வது சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 92 10வது வசனம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். கடந்த மே மாதம் இந்த சங்கீதத்தை வாசித்தோம் என்று நினைக்கிறேன். மே மாதம் தான் நினைக்கிறேன். அப்போ எனக்குள்ளே இந்த வசனத்துல ஏன் ஆண்டவர் கொம்பை காண்டாமிருகத்துக்கு ஒப்பிட்டு காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன்னு சொல்லுகிறார் என்று சொல்லி எனக்குள்ளே அந்த வசனம் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்ததுனால் அதை குறித்து காரியங்களை எல்லாம் நான் கொஞ்சம் தியானித்தேன். அதில் உருவானது தான் இந்த கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. மறுபடி வாசிக்கலாமா? வாசிங்களேன். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் உயர்த்துகிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துல கை கொடு சொல்லுங்க. நாம ஆராதிக்கிற தேவன் நம்மை இந்த மாதத்தில் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. எப்படி அவர் நம்மை உயர்த்துவார் என்பதை புரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் இந்த உதாரணத்தை சொல்லுகிறார். காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன். நாம் ஆண்டவர் எப்படி நம்மை உயர்த்த போகிறார், எந்த விதத்திலே நம்மை உயர்த்த போகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக, நாம் விளங்கிக் கொள்வதற்காக ஆண்டவர் இந்த உதாரணத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இது அனுபவமாக இந்த காலை வேளையில கர்த்தர் கிருபை தருவீராக. நல்ல கவனிங்க. உங்களையும் என்னையும் ஆண்டவர் புழுதியிலிருந்து தூக்கினார், உலையான சேற்றிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தார். அப்படி சொல்றவங்கெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. புழுதியா இருந்த குப்பையில இருந்த என்னை ஆண்டவர் தூக்கி எடுத்தார். தூக்கி எடுத்தவர் அப்படியே நம்மை விட்டு விடாமல் உயர்த்துகிறாரா? ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்த விரும்புகிறார். இந்த சங்கீதத்தில் ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில, தாவீது சொல்லுகிறார், தன்னுடைய வாழ்க்கையில கடந்த காலத்தில் ஆண்டவர் செய்ததை குறித்து தாவீது ராஜா சொல்லுகிறார். நீங்க 92வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய கிரியைகள் என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்தது அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில வேதனைகள் வந்தது, என்னுடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் வந்தது, என்னுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வந்தது. ஆனால் உம்முடைய கிரியைகள் என்னை மகிழ்ச்சியாக்கினது. அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க. நம்ம வாழ்க்கையில போராட்டம், நெருக்கம், பாடு வந்தோன்னே மகிழ்ச்சியை இழந்து போய் விடுகிறோம். ஆனால் தாவீது சொல்கிறார், என்னுடைய வாழ்க்கையில போராட்டம் வந்துச்சு, வேதனைகள் வந்துச்சு, நெருக்கம் வந்துச்சு, கண்ணீர் வந்துச்சு, இவை எல்லாவற்றின் நடுவிலும் என் ஆண்டவருடைய கிரியை என்னை மகிழ்ச்சியாக்கினது. அது மாத்திரமல்ல, எனக்கு ஒரு நம்பிக்கையையும் தந்தது. அல்லேலூயா. என்னை உறுதிப்படுத்தினது. 92வது சங்கீதம் 10வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். நிகழ்காலத்திலேயும் ஆண்டவர் ஒன்றை செய்கிறார். முதலாவது சொல்றார், முதல் பகுதியில் எதிர்காலத்தை குறித்து சொல்கிறார். காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். ஆனா நிகழ்காலத்தில் சொல்றார், புது எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ண
படுகிறேன். அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணுகிறீர். இப்ப நல்ல கவனிங்க, நான் பேசும்போது, நான் தியானிக்கும் போது, இன்னும் சொல்ல போன இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே அதை இங்க வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நடக்க பண்ணுவீராக. முதல் பகுதியில் சொல்லும்போது, எனக்கு எதிர்காலத்திலே ஒன்றை செய்ய நீர் திட்டமிட்டிருக்கிறீர். என் கொம்பை, அந்த திட்டம் என்ன? என்னுடைய கொம்பை காண்டா மிருகத்தினுடைய கொம்பை போல உயர்த்துகிறீர். நிச்சயமா என் ஆண்டவர் உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் 3 காலங்களிலும் நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவன். நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்கிற, முக்காலத்திலும் கிரியை செய்கிறவர் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எதிர்காலத்திலே எனக்கு செய்ய ஒன்று திட்டமிட்டிருக்கிறீர், நிகழ்காலத்திலும் ஒன்றை நீர் எனக்கு என்ன பண்ணுகிறீர்? செய்கிறீர். ஆனால் ஒவ்வொன்றும் என்னை மாற்றி அமைக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொன்றும் என்னை நிரப்புகிறது. ஒவ்வொன்றும் நீர் விரும்புகிற நபராக என்னை மாற்றுகிறது, என்னை உருவாக்குகிறது. வார்த்தை சொல்லுகிறது, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன். பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்கிறதான காரியங்கள் பல காரியத்திற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவன் அவர்களை உயர்த்துகிற விதத்திலே பல விதத்திலே உயர்த்துகிறார். அதை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் ஒன்றை செய்ய விரும்புகிறார். என்ன என்பதற்காகத்தான் அவர் சொல்கிறார். ஒரு உதாரணம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, காண்டா மிருகத்தின் கொம்பை போல. ஒரு மிருகத்தின் கொம்பிற்கு இணையாக ஆண்டவர் அவருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில 3 அனுபவங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு கொம்பின் அனுபவத்திற்கு இணையாக ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் 3 அனுபவங்களை வைத்திருக்கிறார். சாதாரணமாக நாம பார்க்கக்கூடிய அந்த கொம்பை நினைத்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நாம் சரியாக புரிந்து கொள்ள கர்த்தர் இதை பயன்படுத்துகிறார். முதலாவது காரியம் 148 சங்கீதம் 14வது வசனம். சங்கீதம் 148:14. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும், அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். முதலாவது அனுபவம், ஒரு கொம்பை உயர்த்தினார். அது என்ன தெரியுமா? ரட்சண்ய கொம்பாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அவருடைய ஜனத்திற்காகவே இந்த கொம்பை உயர்த்த. இப்ப 132 சங்கீதம் 17வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 132:17. அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். நான் அபிஷேகம் பண்ணிவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். தாவீதை குறித்து சொல்லும்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். அவர் செய்கிற முதலாவது காரியம், கர்த்தர் ஒரு கொம்பை எழுப்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. கொம்பை முளைக்க செய்கிறார். அந்த கொம்பு யார்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு மேசியா என்று சொல்லப்பட்ட அவர் ஒரு குடும்பத்திற்கு, ஒரு மனிதனுக்கு, ஒரு தேசத்திற்கு, முழு உலகத்திற்கும் நம்பிக்கை கொடுப்பதற்காக, விடுதலையை கொடுப்பதற்காக, வெற்றியை கொடுப்பதற்காக அவர் ஒருவர் நமக்காக உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயர்த்தப்பட்டார். எனக்காக நீர் ஒரு கொம்பை உயர்த்தின கிருபைக்காக இந்த காலை வேளையிலே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம்
75வது வசனம். லூக்கா 1வது அதிகாரம் 75வது வசனம். தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே தமக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். இரட்சண்ய கொம்பை அவனுடைய மகனுக்கு பெயர் வைக்கும் போது அவன் நாவு திறக்கப்பட்டு சகரியா கர்த்தரை தீர்க்க தரிசனமாக துதிக்கிறான். இப்படி சொல்லுகிறான், தாவீதின் வம்சத்துல நமக்கு இரட்சண்ய கொம்பை ஏற்படுத்தினார். ஆண்டவர் உயர்த்தின அந்த கொம்புக்கு பெயர் ரட்சிப்பின் கொம்பு. அல்லேலூயா. ஆண்டவரே, என்னை ரட்சிப்பதற்காக, சத்துருவை நீர் முறியடிப்பதற்காக நீர் இயேசு என்கிற இரட்சண்ய கொம்பை எனக்காக உயர்த்தினீரே, அதற்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொள்ளாத யாரும் இங்கே இருப்பீர்களானால், இந்த சத்தத்தின் எல்லைக்குள் இருந்தால், இந்த நாளிலே இயேசுவினுடைய ரட்சிப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே நிரந்தர இடம் பெற என் கர்த்தர் உதவி செய்வாராக. இரண்டாவது, எரேமியாவின் புஸ்தகம் 48வது அதிகாரம் 25வது வசனம். எரேமியா 48:25. மோவாபின் கொம்பு வெட்டுண்டது. மோவாபின் கொம்பு வெட்டுண்டது. அதன் புயம் முறியடிக்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது, நமக்காக ஒரு கொம்பை உயர்த்தினார். இரண்டாவது, நமக்கு விரோதமாய் இருந்த கொம்பை முறித்தார். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, உங்களுக்கு விரோதமா இருக்கிற கொம்புகளை எல்லாம் கர்த்தர் முறிக்கிறார். அல்லேலூயா. தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை, மோவாபின் கொம்பு வெட்டுண்டது, அவன் புயம் முறிக்கப்பட்டது. தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டிருந்த ஒரு சக்தி தான் மோவாபியன். லோத்துவினுடைய பிள்ளைகள் சொந்தக்காரர் தான், உறவினர் தான். ஆனாலும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக அவர்கள் கிரியை செய்து வந்தார்கள். பல சூழ்நிலைகளிலே, பல விதங்களிலே அவர்களை மிகவும் நெருக்கினார்கள். பல நேரங்களிலே மாறி மாறி நெருக்கினார்கள், தாக்கினார்கள். அப்படி நெருக்கத்தில் இருக்கும்போது ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு வாக்கு பண்ணுகிறார். என்ன வாக்கு பண்ணுகிறார்? உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும் வல்லமைகள், உங்களுக்கு இடையூறு செய்கிறதான வல்லமைகள், உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கிற வல்லமைகள் கொம்பு போல இருக்கிறது. தேவன் அந்த கொம்பை வெட்டி போடுகிறார். விசுவாசிக்கிறவங்களை கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த மாதத்தில் ஆண்டவர் இதுவரைக்கும் எந்த கொம்பு போல ஆட்கள் எல்லாம் எழும்பி உங்களுக்கு விரோதமா இடையூறு செஞ்சாங்களோ, எந்த வல்லமைகள் எல்லாம் எழும்பி பிரச்சனையை கொடுத்ததோ, எந்த வல்லமைகள் எல்லாம் எழும்பி உங்களை வேதனைப்படுத்தினதோ, அந்த வல்லமைகளை என் ஆண்டவர் இந்த 8வது மாதத்திலே முறித்து போட போகிறார். அல்லேலூயா. அவர் ஒருவேளை உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ சத்துரு விரோதமாக எழும்பி தன்னுடைய வல்லமையான காரியங்களை செய்து உங்களை காயப்படுத்த, உங்க வேகத்தை ஸ்தம்பித்து நிற்க பண்ண முயற்சி செய்து கொண்டிருந்தால், அந்த மோவாபின் கொம்பை முறிப்பதற்கு என் ஆண்டவர் வல்லமை உள்ளவர். 75 சங்கீதம் 10வது வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன். நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். உறுதியா சொல்றேன், இந்த 8வது மாசத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா பேசுகிற, செயல்படுகிற, கிரியை செய்கிற அத்தனையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து அகற்றுவதற்கு ஒரு வல்லமை உள்ள தேவனாய் கர்த்தர் செயல்பட போகிறார். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், நம்முடைய கொம்பையே கர்த்தர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. 92 சங்கீதம் 10வது வசனத்தை வாசிங்க. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆண்டவர் செய்கிற 3வது அனுபவம் என்ன நடக்கிறது? நமக்காக முதலாவது ஒரு கொம்பை எழுப்புவார்.
இரண்டாவது நமக்கு விரோதமாய் இருக்கிற கொம்பை முறிப்பார். மூன்றாவது நம்மையே கொம்பாக கர்த்தர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. பாஸ்டர், கொம்பு ஒன்றும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே, கொம்பு ஒன்றும் இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஆண்டவர் கொம்பு என்பது முளைச்சி நிற்கிற கொம்பை சொல்லலை, உருவகமாக சொல்லுகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறார்? முட்டுவதற்காக உயர்த்துகிற கொம்பை அவர் சொல்லல. முட்டி ஜெயித்த பின்பு ஆர்ப்பரிக்க தலையை உயர்த்த மனதிலே வைத்து என் கொம்பு உயர்த்தப்படும் என்று சொல்லுகிறார். ஆரம்பத்தில் வரும்போது முட்டி தள்ளுவதற்காக கொம்பு இல்லை, பிரச்சனை வந்தபோது ஜெயித்த பின்பு கர்த்தர் என்னை உயர்த்தினார் என்று ஆர்ப்பரிப்பதற்காக கர்த்தர் அவருடைய நீதிமானுடைய கொம்பை கர்த்தர் காண்டாமிருகத்தை போல உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மாதத்தில் எல்லோருத்தரும் சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையில், என் குடும்பத்தில் இதை நீர் செய்வீராக. காண்டாமிருகத்தை போல என் கொம்பை கர்த்தர் உயர்த்துவீராக. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த கொம்பை காண்டாமிருகத்தை போல உயர்த்துவார் என்று சொல்லும்போது அதில் 4 வித கிரியைகளை கர்த்தர் செய்கிறார். இன்றைக்கு அதைத்தான் நாம பார்க்க போகிறோம். முதலாவது, ஆண்டவர் காண்டாமிருகத்தை போல அந்த கொம்பை போல உயர்த்தும் போது ஆண்டவர் செய்கிற முதல் கிரியை எசேக்கியேலின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 21வது வசனம். எசேக்கியேல் 29:21. அந்நாளிலே நான் இஸ்ரவேல் வம்சத்தாரின் கொம்பை முளைக்க பண்ணி அவர்கள் நடுவிலே தாராளமாய் பேசும் வாயை உனக்கு கட்டளையிடுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். முதலாவது, ஆண்டவர் காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தும் போது ஆண்டவர் செய்கிற முதல் கிரியை என்ன தெரியுமா? இழந்து போனதை கர்த்தர் திரும்ப தருகிறார். அல்லேலூயா. அப்படி சொல்றேன். கொம்பு என்பது அங்கீகாரம். கொம்பு என்பது அங்கீகாரம். ஒரு காலத்தில் இருந்துச்சு, உங்க வாழ்க்கையில இருந்து இல்லாமற் போனதை என் ஆண்டவர் மறுபடியும் தருகிறார். வாசிங்க எசேக்கியேல் 29:21. மறுபடி வாசிங்க எசேக்கியேல் 29:21. அந்நாளிலே நான் இஸ்ரவேல் வம்சத்தாரின் கொம்பை முளைக்க பண்ணி, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக இல்ல, இஸ்ரவேல் வம்சத்தாரினுடைய கொம்பை முளைக்க பண்ணி. அல்லேலூயா. இந்த இஸ்ரவேலுக்கு இப்பதான் கொம்பு முளைக்கல, ஏற்கனவே அவர்களை உயர்த்தின போது அந்த கொம்பு இருந்தது. இப்போது அடிமைத்தனத்திலே வந்து பாபிலோனிலே அவர்கள் அடிமைகளாய் இருக்கிறார்கள். பாபிலோன் என்ற பேரரசிலே இஸ்ரவேலானது உரு தெரியாமல், இடம் தெரியாமல், முறிந்து போன நிலைமையிலே, உடைக்கப்பட்ட நிலைமையிலே கிடைக்கிறது. அந்த நிலைமையில ஆண்டவர் எசேக்கியேல் மூலமாக சொல்லுகிறார். நீங்க இந்த பகுதியை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் பாபிலோனை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு முன் வல்லமை இருந்தது, எகிப்து தேசம் இருந்தது. எகிப்து கூட இந்த பாபிலோனை சமாளிக்க முடியவில்லை. எகிப்தினால் கூட ஒன்றும் செய்ய முடியவில்லை. எகிப்தே பாபிலோனை எதிர்க்க முடியாமல் இருந்தால் இஸ்ரவேலிலே ஒன்றுமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அவருடைய நன்மை, அவருடைய மேன்மை, அவர் மீண்டும் அங்கீகரிக்கப்படுவதற்கு இஸ்ரவேலுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை. வாய்ப்பே இல்லாத நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலின் கொம்பை முளைக்க பண்ணுவேன். நீங்க நினைக்கிறீங்க என் வாழ்க்கையில இதெல்லாம் மறுபடியும் வருவதற்கு வாய்ப்பே இல்லை, வழியே இல்லைன்னு நினைக்கும் போதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உனக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் சொல்லும்போது நேர்முகமாக இஸ்ரவேலுக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லாத நேரத்தில் ஆண்டவர் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் செய்வார்.
வாய்ப்பே இல்லாத நேரத்தில், சூழ்நிலையே சாதகமாக இல்லாத நேரத்தில், வழியே இல்லாத நேரத்தில் தான் சொல்லுவார், உனக்காக நான் பெரிய காரியங்களை செய்வேன். நம்மளை நம்பவே முடியாது. இப்போ அது இஸ்ரவேலுடைய நிலைமை அதான், நம்ப எதுவே இல்லை, எல்லாம் முறிக்கப்பட்ட நிலைமை. பாபிலோனை யாரும் மேற்கொள்ள முடியும்? எகிப்தே மேற்கொள்ள முடியல. எகிப்தே ஒன்றும் செய்ய முடியலன்னா இஸ்ரவேல் என்ன செய்ய முடியும்? வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையில தான் இஸ்ரவேலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் முறிந்த கொம்பை, கொம்பு இருந்தும் முறிந்து போனது, அந்த முறிந்து போனதே அந்த கொம்பை மறுபடியும் முளைக்க பண்ணுவேன். ஆண்டவர் செய்கிற முதல் அனுபவம், நம்முடைய கொம்பை உயர்த்துவது, நம்முடைய வாழ்க்கையில உயர்வை கொடுப்பதற்கு அவர் செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? புதிதாக எதையும் செய்ய மாட்டார். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, ஆண்டவர் புதிதாக எதையும் செய்ய மாட்டார், முன்பு இருந்து இல்லாமற் போனதை முளைக்க செய்வார். இந்த 8வது மாதத்தில் முன்பு இருந்து எதெல்லாம் முறிஞ்சு போச்சோ, எதையெல்லாம் சத்துரு தகர்த்து போட்டானோ, எதையெல்லாம் உடைத்து போட்டானோ, அந்த பகுதியிலிருந்து சொல்லுகிறார், கொம்பை முளைக்க பண்ணுவேன். எப்போது? வழியே இல்லாத நேரத்தில், சாதகமே இல்லாத நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்வாரா? வாய்ப்பே இல்லாத நேரத்தில் கொம்பை முளைக்க பண்ணுவேன். பாபிலோன் பேரரசில் இஸ்ரவேல் என்கிற ஒரு நாடு இல்லை, பெயர் இல்லை, அழிக்கப்பட்டது. அப்படி இருந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு மறுசீரமைப்பை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி கொண்டு வருகிறார்? கல்தேயர் இருக்கிறாங்க, அவர்களுடைய ஞானிகள் ஒருவராலும் செய்ய முடியாத போது, ஒருவராலும் விளக்கத்தை கொடுக்க முடியாத போது, ஆண்டவர் தானியேல் என்கிற ஒரு அடிமையை கர்த்தர் கண்டுபிடித்து கண்டெடுத்து அவன் மூலமாக தேவ ஜனத்திற்கு ஆண்டவர் அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். முடியாத சூழ்நிலையில, அந்நிய இடத்திலே தம்முடைய பிள்ளைகளுக்கு மீண்டும் இழந்த அங்கீகாரத்தை தேவன் கொடுப்பது ஆண்டவர் அவர்கள் வாழ்க்கையிலே அவர்களை உயர்த்துவதற்கு செய்கிற முதல் காரியம். அல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே, இது வரைக்கும் நாங்கள் அப்படியே நினைச்சிட்டு இருக்கோம், இனி நடப்பதற்கு வழியே இல்லை, நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தால், இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. நீ அதை செய்யவில்லை, நான் தான் முளைக்க பண்ண போகிறேன். அல்லேலூயா. 1 சாமுவேல் 4 அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 4:21. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு, தேவனுடைய பெட்டி பிடிபட்டு, அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி, மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி, அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று. நல்ல கவனிங்க, இஸ்ரவேலிலே ஒரு மகிமை இருந்தது. ஆனால் உடன்படிக்கை பெட்டியானது பிடிபட்ட போது மகிமை விலகி போனது. இக்கபோத் என்ற பெயர் வந்தது. ஆனால் ஒரு நாள் வந்தது, அப்போது சின்ன வயதிலே ஒரு ராஜா இருக்கிறான், சாலமோன் என்று சொல்லி அவனுக்கு பெயர். அவனை வைத்து ஒரு பெரிய ஆலயத்தை ஆண்டவர் கட்டுகிறார். அந்த ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுகிற நாளிலே, ஒரு நாளிலே இஸ்ரவேலிலே மகிமை விலகி போனது. ஆனால் இப்போ ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணின போது எந்த மகிமை விலகி போயிற்றோ அந்த மகிமை மீண்டும் இஸ்ரவேலை நிரப்பிற்று. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை வேதத்தில் பார்க்க முடியும். 10 வெள்ளிக்காசு அவளுக்கு கொடுக்கப்பட்டது. பத்திரமாய் அவள் வைத்திருந்தாள். எதற்கு என்று சொன்னால், திருமண நாளிலே திரும்ப கொடுக்க வேண்டும். திடீரென்று தேடி பார்க்கிறாள், ஒன்று காணாமற் போனது. இதுவரைக்கும் நல்லா மகிழ்ச்சியாக தான், சந்தோஷமாக தான் இருந்தா, வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒன்று காணாமல் போன போது வாழ்க்கையில் இருந்த சந்தோஷம் போயிடுச்சு, வேதனையாக மாறிடுச்சு, வாழ்க்கை குழப்பமாக மாறிடுச்சு. ஏன்னா திருமண நாள் நெருங்கி வருகிறதே, அவர் வரும்போது எப்படி நான் அதை காண்பிப்பேன்?
என்ன முகத்தோடு அவருக்கு முன்பாக நிற்பேன், ஒன்றும் இல்லையே என்று சொல்லி மகிழ்ச்சியை அவள் இழந்து போனாள். ஆனால் சமாதானத்தை இழந்தாள். லூக்கா 15 அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிங்க. லூக்கா 15 அதிகாரம் 8-9 வசனங்கள். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ, கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டுக்காரிகளையும் வரவழைத்து காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோட கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி எங்கும் தேடுகிறாள். தேடின போது கடைசியில காணாமல் போனதை கண்டுபிடித்தாள். கண்டுபிடித்த போது இழந்த சந்தோஷம் மறுபடியும் வந்துருச்சு. இழந்த சந்தோஷம் இன்னைக்கு வாங்க வாழ்க்கையில எதனால சந்தோஷம் போச்சோ இன்னைக்கு தேடி எடுங்க. இழந்து போன சந்தோஷத்தை மறுபடியும் கர்த்தர் திரும்ப கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமாய் இருந்தது உங்க வாழ்க்கையில முறிந்து போயிருந்தால் அதை மீண்டும் முளைக்க செய்வதற்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. மீண்டும் அந்த சந்தோஷத்தை கர்த்தர் முளைக்க செய்வார். இந்த 8வது மாதத்தின் முதல் வாரத்திலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். கண்டுபிடிக்க செய்து கர்த்தருடைய கிருபையிலே மகிழ்ந்து இருக்க தேவன் வல்லமை உள்ள காரியத்தை செய்ய அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 22வது வசனம். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 22வது வசனம். அவன் தலைமயிர் சிரைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. நல்ல கவனிங்க, அவனுடைய பலன் எல்லாம் போய்விட்டது. வேடிக்கை பொருளாய் அவன் மாறிவிட்டான். அப்படி இருக்கிற நேரத்தில் மாவரைத்து விலங்கிடப்பட்டு வேடிக்கைக்காக கொண்டு வரப்பட்ட நேரத்தில் ஒரு குறிப்பை கர்த்தர் சொல்லுகிறார். மறுபடியும் முடி முளைக்க தொடங்கிற்று. கர்த்தர் ஒரு வாழ்க்கையை உயர்த்துவதற்கு முன்பு ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? இருந்து இல்லாமற் போனதை என் ஆண்டவர் முளைக்க செய்கிறார். விசுவாசிக்கிறவங்களாம் கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருந்து இன்னைக்கு இல்லாமற் போனதை நீர் மீண்டும் முளைக்க செய்ய ஒரு கொம்பை எனக்காக உயர்த்துகிறேன். அல்லேலூயா. குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு விட்டான். தன்னுடைய வேலையிலே ஒரு செய்து விட்டான். அவனும் அவனுடைய நண்பர் இருவரும் அந்த சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறார்கள். ஆதியாகமம் 40வது அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 40வது அதிகாரம் 21வது வசனம். 40:21. பானபாத்திரக்காரரின் தலைவன் பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். யோசேப்பு கொடுத்ததான விளக்கத்தின்படியே ராஜா பானபாத்திரக்காரனை மீண்டும் அவன் ஸ்தானத்திலே உயர்த்தினார். கை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கும் நடக்க செய்ய வல்லவராயிருக்கிறீர். ஒருவேளை நீங்க வேலை செய்கிற இடத்துல குடும்பத்தின் நடுவில் ஒரு நாளில் உயர்ந்திருந்தீங்க, இன்னைக்கு உங்களை இறக்கி உங்களை அவமானப்படுத்துகிற சூழ்நிலையில் இருந்தால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், மீண்டும் உன்னுடைய ஸ்தானத்துக்கு நான் உன்னை உயர்த்துவேன். உனக்கு இருந்து இழந்தவையே அந்த ஸ்தானத்திற்கு மீண்டும் நான் உன்னை கொண்டு வர வல்லவராயிருக்கிறேன். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இந்த 8வது மாதத்தில் மீண்டும் ஒரு கொம்பு முளைப்பதாக,
இழந்து போன அங்கீகாரம் எங்களுக்கு மீண்டும் வருவதாக, இழந்த தேவ கிருபை எங்களுக்கு கிடைப்பதாக, இழந்த தேவ பிரசன்னம் வருவதாக, இழந்த தேவ சமாதானம், இழந்த தேவ சந்தோஷம் எங்கள் ஆண்டவருடைய எல்லையை இந்த காலை வேளையிலே நிரப்புவதாக. இரண்டாவது ஆண்டவர் கொம்பை போல உயர்த்த ஆண்டவர் செய்கிற இரண்டாவது கிரியை 1 சாமுவேல் 2 அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய இரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறார்? இழந்து போனதை மறுபடியும் தருகிறார். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையினுடைய சாட்சியை கர்த்தர் மாற்ற போகிறார். சொல்ல போன சாட்சியை நிமிர்ந்து நிற்க செய்ய போகிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்க சாட்சியை இந்த 8வது மாசத்துல கர்த்தர் நிமிர்ந்து நிற்க செய்ய போகிறார். இங்கே இந்த கொம்பு என்பது என்ன? முதலாவது இழந்து போனதை கர்த்தர் திரும்ப தருகிறார். இப்ப இரண்டாவது அன்னாளை பற்றி நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கென்று அவர் துதிப்பாடல் பாடுகிறார். அந்த துதிப்பாடல் பாடும்போது இப்படி அன்னாள் சொல்கிறாள், என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என் கொம்பை உயர்த்தி இருக்கிறார். அப்படின்னா என்னது? அடுத்தவள் சொல்லுகிறாள், என் வாய் பகைஞர் மேல் திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா சொல்றா, கொம்பு உயர்ந்திருக்கிறது, என் வாய் பகைஞர் மேல திறந்திருக்கிறது. அவளுக்கு கொம்பு எது? கொம்பு என்பது வாழ்க்கையினுடைய சாட்சி. அவள் தன் வாயினாலே சொல்லக்கூடிய சாட்சி. அவளுக்கு பகையா இருந்தவர்கள் எல்லாம் அவளை குறித்து பேசுகிறார்கள். அந்த பேச்சை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சாட்சியை ஆண்டவர் அன்னாளுக்கு கொடுத்தார். ராமன் சொல்லுங்களேன். கொம்பு என்பது நமக்கு முளைக்கிற ஒன்றல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்தவைகளை பற்றி சொல்லுகிற சாட்சி தான் கொம்பு. அல்லேலூயா. நம்முடைய சாட்சியை ஆண்டவர் உயர்ந்து நிற்க செய்கிறார். அவளுடைய சாட்சி என்ன? 1 சாமுவேல் 1 அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 11வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உமது அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளி, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால், அவன் உயிரோடு இருக்கிற சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புவிப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாய். நல்ல கவனிங்க, வேத வசனம் அவளை பற்றி சொல்லுகிறது. அன்னாள் தேவ சமூகத்தில் வந்து 11வது வசனத்துல சொல்றா, நான் சிறுமைப்பட்டவள், கர்த்தாவே உம்முடைய அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பாரும். சிறுமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை எந்த அளவு சிறுமை தெரியுமா? நமக்கு நடந்துருச்சுன்னா நீங்களும் நானும் ஓடியே போயிருந்திருப்போம். நமக்கு அது நடந்திருந்தா, நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருந்தா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? ஓடியே போயிருந்திருப்பீங்க. 1 சாமுவேல் 1 அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்க. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். நல்ல கவனிங்க, வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்கும்.
அப்படி நடக்கும்போது பண்டிகையை ஆசரித்து விட்டு வரும்போது அவளுக்கு பிள்ளை இல்லை. பெனினாளுக்கு பிள்ளை இருந்தது. அதின் நிமித்தம் அவள் மிகவும் அன்னாளை நிந்தையாக கொச்சையாக அன்னாளை பேசுவாள். பண்டிகை முடிந்து வரும்போது கணவன் அன்னாளுக்கு 2 மடங்கு கொடுக்கிறான். அவளை சந்தோஷப்படுத்துவதற்காக அவன் நினைத்து 2 மடங்கு கொடுக்கிறான். ஆனால் பக்கத்தில் ஒரு ஆள், அந்த ஆள் என்ன செய்கிறாள்? இவளை மனமடிவாக்குகிறாள். ஒரு பக்கம் சந்தோஷப்படுவதற்கான சூழ்நிலை, இன்னொரு பக்கம் அவளை தலைகுனிய வைப்பதற்கான சூழ்நிலை. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய பேருடைய வாழ்க்கையிலும் ஒரு பக்கம் பார்த்தா சந்தோஷப்படுத்துகிற சூழ்நிலை, இன்னொரு பக்கம் பார்த்தா நம்மை வேதனைப்படுத்துகிற, நம்மை சஞ்சலப்படுத்துகிற, நம்மை தலைகுனிய வைக்கிற ஒரு சூழ்நிலை, வெட்கப்படுவதற்கான சூழ்நிலை. ஆனால் நடந்தது என்ன? மகிழ்ச்சியாக்கும் காரியத்தை விட வேதனைப்படுத்துகிற காரியம் அதிகமாக இருந்ததினாலே உணவு கூட அருந்தாமல் அவள் வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாள். சாப்பிடக்கூட மனுஷன் இல்லை. ஏன்னா சந்தோஷப்படுத்துகிற காரியத்தை விட வேதனைப்படுத்துகிற காரியம் பெரிதா இருந்ததுனால சாப்பிடக்கூட அன்னாளுக்கு மனமில்லை. அவள் அமைதியா இருக்கிறாள். அவளுடைய வாழ்க்கையில நன்மை வருகிறது, அற்புதம் நடக்கிறது. ஆனால் அவளால் சிரிக்க முடியல. எல்லாம் இருக்கு, அவளால் என்ன பண்ணல? சிரிக்க முடியல, அனுபவிக்க முடியல. ஏனென்றால் வேதனையும் கண்ணீரும் கவலையும் அதைவிட அதிகமாக இருப்பதினாலே அதெல்லாம் அவளுக்கு பெருசே இல்லை. இப்ப வாசிங்க 1 சாமுவேல் 1:6 வாசிங்க. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால், கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் வேதனைப்படுத்துவாய். நல்ல கவனிங்க. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். அப்போ இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணமாப்பா. இது வரைக்கும் நான் சாத்தான் தான் செய்யறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் கற்பத்தை அடைச்சிருக்கிறது யாரு? கர்த்தர். நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? சொல்லுங்க, நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? இதுக்கப்புறமும் இந்த கர்த்தரை சேவிக்கணுமா? கர்த்தரே கற்பத்தை அடைச்சிட்டாரு, இதுக்கப்புறமும் இந்த ஆண்டவரை நான் சேவிக்கணுமா? இந்த ஆண்டவரை நான் ஆராதிக்கணுமா? உங்களுக்கு துணிவு வருமா? துணிவு வராது. துணிவு வராது. எப்படி மனம் வரும் கர்த்தரை ஆராதிக்க? ஆனால் அன்னாள் அப்படி சொல்லவும் இல்லை, அப்படி செய்யவும் இல்லை. கர்த்தர் அதை செய்திருக்கிறார் என்று தெரிந்தும் சிறுமை உண்டு. ஆனால் வந்து ஜெபிக்கிறாள். அவள் கேட்கிறாள், என்ன? அதாவது ஆசாரியன் வந்து அன்னாள் இடத்துல கேட்கிறான். ஏலி வந்து, என்ன நீ முணுமுணுத்து கொண்டிருக்கிறாய் என்று சொன்னபோது அவள் சொல்கிறாள், நான் மிகுந்த மன கிளேசமுள்ள ஸ்திரீ. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் மன கிளேசத்தினால நான் மிகவும் நொந்து போயிருக்கிறேன் என்று சொல்லும் அளவு அத்தனை கவலை அன்னாளுடைய வாழ்க்கையில். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் சமூகம் வந்து ஜெபிக்க, அடுத்த ஆண்டிலேயே கர்த்தர் ஒரு மகனை கொடுத்து நன்றி செலுத்துவதற்காக தேவ சமூகத்தில் வந்து சொல்லுகிறாள், ஒரு நாள் எனக்கு நிந்தனையை கொடுத்து பிரச்சனையை சொல்லி எனக்கு பட்ட பெயர் வைத்து என்ன பரியாசம் பண்ணின நாவுகள் ஏராளமா இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு என் தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டு என் பொருத்தனையை ஏற்றுக்கொண்டு அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார் என்ற சாட்சி எல்லாருடைய சாட்சியை விட உயர்ந்து நிற்க அன்னாளுடைய சாட்சியை கர்த்தர், கொம்பை கர்த்தர் உயர பண்ணினார். ஆண்டவரே, இந்த மாதம் எல்லாருடைய சாட்சியை காட்டிலும் என்னுடைய சாட்சி உயர்ந்து நிற்க ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக. இதற்கு முன்பு சொல்ல முடியாமல் கட்டப்பட்டு என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆண்டவரே, இப்படி இருக்கிறதே என்று நினைத்திருந்தால் இந்த ஆகஸ்ட் மாதத்தில்
உள்ளத்தை உயர்த்தி கர்த்தர் செய்ய வைப்பாராக. தேவன் என் சத்தத்தை கேட்டார், எனக்கு இறங்கினார். ஒரு சின்ன ஜெபம். ஆண்டவரே, என் சாட்சியை இந்த 8வது மாதத்தில் உயர்ந்து நிற்க செய்ய. எத்தனை பேருக்கு ஆசை? ஆண்டவரே, இந்த மாதம் என்னுடைய சாட்சி எல்லாருடைய சாட்சியை காட்டிலும் உயர்ந்து நிற்க கிருபை தாரும். எனக்கு இருப்பதை பார்த்து என்னுடைய இப்போ இருக்க சூழ்நிலை எப்படி தெரியுமா? நமக்கு இருக்கிறத பார்த்து யாரும் நம்மளை மதிக்கவே இல்லை, நம்மளை ஒரு பொருட்டாக கூட என்ன பண்ணல, நினைக்கல. ஆனால் கர்த்தர் செய்த போது அந்த வாழ்க்கைக்கு என்ன தெரியுமா செய்வார்? முதல்ல மதிப்பு உண்டாக செய்வார். எங்க மதிப்பு இழந்தீங்களோ அந்த இடத்துல மதிப்பு என்கிற அங்கீகாரத்தை கொடுத்து உங்கள் கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். லேவியராகமம் 26வது அதிகாரம் 13வது வசனம். லேவியராகமம் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். நல்ல கவனிய. ஆண்டவர் அன்னாளுடைய வாழ்க்கையில என்ன செய்தார்? தலை நிமிர்ந்து நடக்க பண்ணினார். அவளுடைய கொம்பு உயரும்படி என் கர்த்தர் செய்தார். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசி. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம் இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். நல்ல கவனி. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை பற்றி சொல்லுகிறார். துடைத்து போடப்படுகிற கந்தையை போல மாறினேன். அவன் வாழ்வு, அவனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை, அவனுக்கு வந்த தொல்லைகள், வந்த நெருக்கம் எல்லாரும் துடைச்சி குப்பையை போல அவனுடைய வாழ்க்கையில நினைக்கப்பட்டது. ஆனால் ஒரு நாள் அவன் வாழ்க்கையில செய்தது, அப்பா நீதான்ப்பா எனக்கே சாட்சியா இருக்க போற. அல்லேலூயா. ராயனுக்கு முன்பாக நீ தான் என்ன பண்ணுவ? சாட்சி சொல்வாய். கர்த்தர் அவன் சாட்சியை அரண்மனையை கேட்க வைத்தார். எல்லாரும் எங்களை ஒதுக்கி மதிப்பே இல்லாமல் செய்திருக்கலாம். ஆனால் எங்கள் கொம்பை உயர்த்துகிற கர்த்தர் இருக்கிறீர். எங்கள் சாட்சி உயர்ந்த இடங்களிலே போய் நிற்பதற்கு எங்களை கர்த்தர் உயர்த்த போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. மோசே கொலைகாரனாய் இருந்தான், பேச முடியாதவனாய் இருந்தான், ஒளிந்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்டவனுக்கு செய்தது, அவன் கொம்பை ஒரு நாள் உயர்த்தினார். எப்படி உயர்த்தினார்? கர்த்தரே சொல்லுகிறார், என் வீட்டிலே எங்கும் மோசே போல உண்மை உள்ளவன் யாரும் இல்லை. அவனுடைய சாட்சி எப்படி பாருங்க. ஒரு நாள் கொலைகாரன், பேச முடியல, ஒளிந்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய கொம்பை ஆண்டவர் உயர்த்துகிறார். என்னுடைய வீட்டிலே மோசேயை போல உண்மை உள்ளவன் ஒருவரும் இல்லை. அவன் என்னுடைய சாயலை காண்பிக்கிறான். ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். பூமியிலே அவனை போல சாந்த குணமுள்ள மனிதன் ஒருவரும் இல்லை. ஒரு நாளில் எப்படி இருந்தவன்? கொலைகாரன். ஆனா அவன் பேருக்கு என்ன தெரியுமா? எங்கும் உண்மை உள்ளவன், சாந்த குணமுள்ள மனிதன். ஆண்டவரே, ஆண்டவர் சொல்றாரு, நான் முகமுகமா மோசையோடு கூட பேசுவேன். அல்லேலூயா. எந்த மனிதனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சாட்சி இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை கர்த்தர் மோசேக்கு கொடுத்தார். கொலையாளி எண்ணப்பட்டு பயந்து ஓடினவன், குப்பையை போல் இருந்த மோசேயினுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தி சாட்சி உள்ளவனாக மாற்றினார். கை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் கொம்பை உயர்த்துவீர், எங்கள் சாட்சியை உயர்ந்து நிற்க செய்வீராக. எல்லாரும் முழங்கார் படிடுவோம். முழங்கார் படிட்டு, ஆண்டவர் இந்த மாதத்தில் காண்டாமிருகத்தின் கொம்பை போல அவருடைய பிள்ளை, அவருடைய ஜனத்தை உயர்த்த விரும்புகிறார். கொம்பு என்பது தேவனுடைய பிள்ளையனுடைய அங்கீகாரம். அங்கீகாரம். கொம்பு போல ஒரு நாளில் இருந்ததான எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிற ஒரு நிலைமையாய் கூட இருக்கலாம்.
கர்த்தர் கொம்பை உயர்த்த விரும்புகிறார். ஒரு கொம்பாக அவரே இரட்சணிய கொம்பாக அவர் உயர்ந்து வந்தார். நமக்கு விரோதமாய் இருந்த எல்லா கொம்புகளையும் ஆண்டவர் முறித்தார். மூன்றாவது, நம்மையே கர்த்தர் கொம்பாக உயர்த்துகிறார். அப்படி உயர்த்தும் போது ஆண்டவர் செய்கிற முதல் கிரியை, இழந்து போனதை கர்த்தர் திரும்ப தருகிறார். ஆண்டவர் சொல்றார், இந்த மாசத்துல புதுசா நான் ஒன்றையும் செய்யலமா, செய்யல சகோதரனே, நீ எதெல்லாம் உங்கள்கிட்ட ஒரு நாளில் இருந்து இழந்து போனையோ அதையெல்லாம் நான் மறுபடியும் முளைக்க பண்ணுவேன். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம். கடந்த நாட்களில் எதெல்லாம் இருந்து இழந்து போனங்களோ அதையெல்லாம் கர்த்தர் மறுபடியும் முளைக்க செய்வேன்னு சொல்கிறாரு. ரெண்டாவது சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையினுடைய சாட்சியை எல்லாருடைய சாட்சியை விட கர்த்தர் உயர்ந்து நிற்க செய்ய விரும்புகிறார். அந்நாளுடைய வாழ்க்கையில் துக்கம், வேதனை, ஒரு பக்கம் சந்தோஷப்படுத்துகிற சூழ்நிலை, இன்னொரு பக்கம் வேதனைப்படுத்துகிற, அவமானத்தை கொண்டு வருகிற, தலை குனிய பண்ணுகிற சூழ்நிலை. ஆனால் வேதனைப்படுத்துகிற, சந்தோஷப்படுத்துகிற காரியத்தை காட்டிலும் வேதனைப்படுத்துகிற, மனநோக செய்கிற, தலை குனிய பண்ணுகிற காரியம் மேலாயிருந்தபடியினாலே சாப்பாடு கூட அவளால் சாப்பிட முடியல. ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் வந்து கேட்குறா, ஜெபம் பண்றா, பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்றா. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார், பதில் கொடுத்தார். அவள் கொம்பை உயர்த்தி சாட்சியாய் வைத்தார். நிமிர முடியாத இடத்துல அவளை கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ணினார். எந்த இடத்துல தலைகுனியோ அவளுக்கு இருந்துச்சோ அதே குடும்பத்தில், அதே மக்கள் நடுவில் அன்னாளுடைய தலையை கர்த்தர் உயர்த்தினார். மோசேயினுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது செய்த காரியத்தினாலே கொலைகாரன் என்ற பெயர், பேச முடியல, ஒளிந்து கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்டவனுடைய கொம்பை கர்த்தர் ஒரு நாளிலே உயர்த்தினார். எப்படி தெரியுமா? இந்த மோசேயே, என்னுடைய வீட்டிலே மோசேயை போல உண்மையுள்ளவன் ஒருவரும் இல்லை, மோசே சாந்த குண மனிதன், அவனை போல ஒருவனும் இல்லை என்று சொல்லி அவனுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்தினார். கொலையாளி என்னப்பட்ட பேருக்கு ஆண்டவர் கொடுத்த உயர்வு கொம்பு என்ன தெரியுமா? அவன் தேவ, என்னுடைய வீட்டிலே அவன் உண்மை உள்ளவன், சாந்த குணம் உள்ளவன். இன்றைக்கு கர்த்தர் அந்த சாட்சியை கொடுக்க விரும்புகிறார். பவுலுடைய வாழ்க்கையில சுற்றிலும் நெருக்கம், தொல்லைகள், எல்லாராலும் துடைச்சு குப்பையை போல போடப்பட்டவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தாப்பா எனக்கு சாட்சியா இருக்க போகிறாய். ரோமாபுரியில நீ தான் எனக்கு சாட்சி சொல்ல போகிறாய். அரண்மனையிலே அவனுடைய சாட்சியை கர்த்தர் உயர்ந்து நிற்க பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் உங்க கொம்பை, உங்க சாட்சியை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். அவருக்கு ஒப்பு கொடுங்க. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின அப்படி நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே இந்த 8வது மாதத்தில் எங்கள் பிள்ளைகளுடைய கொம்புகளை கர்த்தர் உயர்த்த போகிறீர். நீர் உயர்த்தும் போது, கிரியை செய்யும் போது இழந்து போனதை மறுபடியும் முளைக்க செய்கிறீர். வாழ்க்கையினுடைய சாட்சியை உயர்ந்து நிற்க செய்ய போகிறீர். அது எங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் நடப்பதாக, அது உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் கீர்த்தியாய் இருப்பதாக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், வசனம் கேட்ட பிள்ளைகளையும் வசனத்தால் மூடி கர்த்தர் நடத்துங்கப்பா. தொடர்ந்து ஆவியானவர் நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.